Hello, hi. நம்ம மாண்பு முதலமைச்சர், நம்ம வெற்றித் தலைவர், நம்ம தங்கத்தாவதி, பெண் குழந்தைகளின் தாய்மாமன், அவர்களுக்கு பரிமாண வணக்கங்களையும் இங்கே எல்லா குழந்தை செல்வங்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் என்ன +2 படிக்கிறவங்க குழந்தைகள் தான், எந்த எவ்வளோ படித்தாலும் சரி எங்களை நினைக்கிற குழந்தைகள் தான் நம்ம குழந்தை செல்வங்களுக்கும். இந்த குழந்தை செல்வங்களை ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்பாக தன்னோட குழந்தைகளாக பாவிக்கும் டீச்சர்ஸுக்கும், இந்த பள்ளி நிர்வாகங்களும், இந்த பள்ளி மட்டுமல்ல இங்கெல்லாம் பள்ளிகள் இருக்கும், அது நிர்வாகம் தலைமாசம் இருப்பாங்க, அதுக்கு இருக்கிற நிர்வாக உறுப்பினர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் முக்கியமான காலை வணக்கங்கள். எங்கள் ஸ்கூலுக்கு போனால் ஜென்ரலாக ஸ்கூல் குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இந்த ஸ்கூலுக்கான தனியான ஒரு உணர்வு வந்து இருக்கும். நம்ம குழந்தைலாம் அது மாதிரி ஸ்பீச் பண்ணாங்க, இவ்வளோ எக்ஸலண்டாக இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி பேசுகிறதே ஸ்கூல்லாம் ஓரளவு உட்காந்துக்குவேன், புத்தகத்தை படிப்பேன், இல்லையா நிறைய வீட்டுக்கு போயிடும், அவ்வளோதான். அதெல்லாம் வந்து காலை உணவு திட்டம், மாலை உணவு திட்டம், இந்த ப்ரேயர்ஸ் வீக்லி ஒன்ஸ் தான் ப்ரேயர்ஸ் இருக்கும். இங்கெல்லாம் நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒவ்வொரு குழந்தைகளோட, ஒவ்வொரு சில்ட்ரன்ஸோட, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட கேள்வி ஞானமும் பேசுகிற ஞானமும் புரிதலும், இங்கே இருக்கிற சூழ்நிலை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு பேரண்ட்டும் பல இடங்களுக்கு லெபர்டி கொடுக்குறாங்க, படிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க. அந்த 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 ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். பாட்டு பாடணும்னா அதோட ஆர்ட், அது ஒரு ஸ்லோகம் சொல்கிற மாதிரி ஒரு லேயர் இருக்கணும். கீழே அதெல்லாம் விதமாக போயிட்டு வந்தால் தான் பாடல் பாடுறது அருமையாக இருக்கும். சினிமா பாடல் பார்க்கும்போது பாடலாம் பார்க்கும்போது ரெக்கார்டிங் ஆகிடும். அது இந்த லைவில் ப்ரோக்ராமில் ஸ்டேஜில் பாடல் பாடும்போது அதோட என்ன சொல்லுவாங்க, பாடல் குழுவினர் குரூப்பாக பாடின நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஊருக்குள்ள இந்த ஸ்கூலில் வரும்போது எக்ஸாம்ஸ்லேருந்து ஸ்டேஜ் போகிற வரைக்கும் ஒர்க் பண்ணேன். NCC பேரட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரும் கம்மியாக பண்ணாங்க. அதெல்லாம் நிர்வாகம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸுக்கும் நம்ம வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் வாழ்த்து சொல்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறோம்ல, என்னதான் சொல்லிக் கொடுத்தா நம்ம மட்டும் ஏறணும்ல. டீச்சர் சொல்லி கொடுத்துருவாங்க, 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம மட்டும் ஏறணும். என்ன நமக்கு பிடிச்சிருக்கோ, என்ன தெரிஞ்சிருக்கோ, எப்பவுமே எல்லா இடத்துல போனால் வாழ்த்து சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டாம், நம்ம பிள்ளைகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து கழிச்சது சில பழக்கவழக்கங்கள். எந்த ஸ்கூலில் போனாலும், எந்த இடத்துல படித்தாலும், எந்த பாடம் படித்தாலும் நம்ம பண்ணது ஏறும். அந்த மாதிரி நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இப்போ நம்ம இந்த செஷன்ஸில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பார்த்த குழந்தைங்கலாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பாக்ஸிங், வாலிபால், பாஸ்கெட்பால், சிலம்பம் நிறையா பண்ணுறாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் வாட்ஸ்அப் பிடிக்கும். சில பேருக்கு மேத்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்பீச் தொழிலாக பேசிக்கணும் வரும், சில பேருக்கு பாடல்கள் பிடிக்கும், சில பேருக்கு ஹோம்லியாக வீட்டில் இருக்கிற பராமரிப்புகளை பார்க்க பிடிக்கும், சில பேருக்கு ஆர்ட் பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம படிக்கிற காலங்களில் நம்ம படிப்புங்கிறது நம்ம பஸ் ஸ்டாண்டில் போனால் அவங்க எடுத்த உடனே ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. முதல்ல ஸ்டாண்டிங் டைம், ஸ்லீப்பிங் டைம்லாம் போட்டு ஸ்கூல் போட்டு கொடுப்பாங்க. ஒரு கலரு, ABC 1 2 3 வரும். அதுக்கப்புறம் தான் படிப்புகள் மாறும். 2வது 3வது 4வது 5வது ஒரு படிப்பு போக போக ஸ்பெஷலைசேஷன். நீ சயின்ஸு ஃபுல்லாக படிச்சுக்கணும், மேத்ஸு தெளிவாக படிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு படிப்பு வரும்போது நம்ம இம்ப்ரூவ் ஆகிக்கணும். 4th படிச்சு முடிச்சாதான் 5th தான் போகும்போது இப்போ உட்காரணும், அந்த படிப்பு படிக்க முடியும். 5th படிச்சு முடிச்சா அதுக்கப்புறம் 6th போய் அவங்க கட்டாயம். அங்கே போனால் அந்த சிஸ்டம் வேறு. இங்கே 5th படித்த சயின்ஸும் 6th சயின்ஸும் வேறு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசாக இருக்கும். கிளாஸ் புதுசாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக இருப்பாங்க, டீச்சர்ஸ் புதுசாக இருப்பாங்க.
அதுக்குன்னு இருக்கிற சிஸ்டமே புதுசாக இருக்கும் மாதிரி நம்ம பள்ளி பருவ காலங்களில் பள்ளிக்கூட நாட்களில் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுறோம். ஸ்கூலில் வந்து நம்மளோட மாதா பிதா குரு தெய்வம் போல் மாதாவே பிதா வீட்டில் பார்த்துருவோம். குரு ஸ்கூலுக்கு வரோம். இந்த பள்ளிக்கு வந்துட்டால் காலையில் 8 மணி 8:30 மணி 9 மணி ஸ்கூலுக்கு வந்துட்டோம்னா ஈவினிங் 4-5 வரைக்கும் இங்கே தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். எல்லாரும் படிக்கிறோம், சண்டை போடுறோம், விளையாடுறோம், கற்றுக்கிறோம், லேட் பண்ணுறோம். என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, என்னெல்லாம் தெரியுதோ, என்னெல்லாம் டைம் இருக்கோ லேட் பண்ணுங்க, கற்றுக்கங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இது உங்களோட எல்லா நாட்களையும் வரும். இப்போ அந்த நம்ம +2 வரை என்னெல்லாம் கற்றுக்கிறோம், புத்தகம் எழுதுறதோ, புத்தகம் படிக்கிறதோ, ஒழுக்கமாக புத்தகம் வச்சுக்கிறதோ, டைமுக்கு சின்சராக ஸ்கூலுக்கு வரதோ, நமக்கு மேலே இருக்கிற பேரண்ட்டையும் நமக்கு இருக்கிற குருக்களையும் நமக்கு இருக்கிற ஸ்கூலையும் சுத்தமாக பார்த்துக்கிறது, அவங்களுக்கு சல்யூட் பண்ணுறது, மரியாதை கொடுக்குறது, இதெல்லாம் இந்த பழக்கம் தொட்டு வரும். இப்போ நாங்கள் சட்டமன்ற போனோம்னா எடுத்துக்கொண்டு நம்மளால் வளர்ந்துருக்கோம். சீட் இருக்காங்களோ இல்லை முக்கியமில்ல, உள்ளுக்கு போனாலே வளர்ந்துருக்கோம். அதே போல் ஒவ்வொரு துறைகளும் கற்றுக்கிற விஷயங்கள்னா இன்னைக்கு கற்றுக்கிறதோட ஏதோ நம்ம எதுக்கெல்லாம் படிக்க போகிறோம், ஏன் பிரேயர், எதுக்கு NCC, எதுக்கு NSS, இதெல்லாம் தோணும். அந்த எனக்கு அப்படி தோணுச்சு. இவ்வளோதான் தெரியுது, இதெல்லாம் ப்ரோட்டோகால், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். எந்த காலகட்டமும் சல்யூட் பண்ணுறதோ, வணக்கம் சொல்கிறதோ, அந்த ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறது நடைமுறைகளில் எல்லா இடங்களிலும் உண்டு. அது ஒரு காலமும் பல உண்டு. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரே வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் எந்த கிளாஸுக்கு படிக்கிறீங்களோ, எந்த டீச்சர்ஸை கற்றுக்கிறீங்களோ, அந்த டீச்சர்ஸுக்கும் அந்த ஸ்கூல்ஸுக்கும் அந்த படிப்புக்கும் என்னைக்கும் சின்சியராக இருங்க. இந்த சின்சியாரிட்டி உங்கள் லைஃப்பில் கடைசி வரைக்கும் வரும். அது நமக்கு தெரியாமல் மூளையில் பதிஞ்சிக்கும். மூளையில் போய் பதிக்கும், சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிக்கும். டெய்லி காலையில் சாப்பிட்ற மாதிரி நைட்டு 9 மணி ஆயிடுச்சா, நைட் டைம் ஆயிடுச்சா, இல்லையா, இருட்டு ஆயிடுச்சா, தூங்கணும், சைக்கலஜியாக மனசில் பதிஞ்சிருக்கும், இன்னர் கான்சியஸில் பதிஞ்சிருக்கும். அதே போல் முன்னே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற 1 2 3 நம்மளோட லைஃப் போய் அதே 1 2 3 எதுவும் மாறாது. நம்ம போய் ABC, நம்ம போய் அகாய்க்கு, இதெல்லாம் வந்து எப்படி ஆரம்பத்தில் படிக்கிறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில், நம்மளோட கடைசி வாழ்க்கை அதுதான். இந்த உலகத்தில் போய் எவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வந்தாலும் நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் சப்கான்ஷியஸ் பதிஞ்சிக்கும், நிறைய மறந்து வரும். அதை போல் நீங்கள் எங்கெல்லாம் எந்த படிப்பு படிக்கிறீங்களோ, எந்த விஷயம் கற்றுக்கிறீங்களோ, வீட்டு பக்கத்தில் ஸ்கூல்ஸில் எதை கற்றுக்கிறோமோ ஆழமாக மனசில் பதிச்சுக்கணும். இது என்றைக்குமே கூடயே டெவலப் பண்ணும். நீங்கள் கற்றுக்கிற சின்சியாரிட்டி மட்டுமே உங்களை அடுத்த கூட்டிகிட்டு போகும். நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம கூட இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம நேச்சர், நம்ம இயற்கை, நம்ம நம்புகிற கனவுகள், நம்ம நம்புகிற டீச்சர்ஸ், நம்ம இருக்கிற ஸ்கூல், இதெல்லாம் அடுத்த கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். நான் என்னோடய ஸ்கூலில் எவ்வளோ படிக்கும் போது எனக்கு என்னமெல்லாம் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும் போது தான் ஏதோ படிக்கிறோம், இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இல்லை ப்ரைவேட் வேலைக்கு போகணும், இதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் ஒவ்வொரு பாடங்களையும் படிக்கும் போதும் அதில் கவனம் செலுத்தணும். நம்ம இப்போ எம்காம் படிக்கணும், காமர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்தது இல்லை நம்ம இது பார்த்தாது, நம்ம கூட நிறையா மக்கள் பழகிறாங்க, நிறைய பேர் நிறைய தேவைகள் இருக்குன்னு நம்ம சிஸ்டம் சொல்லுவோம். பழகும் போதே சொல்லுவோம். எப்படி கிளாஸுக்கு போகும்போது நம்ம தனியாக போவோம், போனோம்னா கூட ஃப்ரெண்டு வருவாங்க, ஜாயின் பண்ணி போவோம், அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஜாயின் பண்ணி போவோம். ஸ்கூல் என்ட்ரன்ஸ் போனோடனே மொத்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸும் மொத்தமாக இருக்கும். கிளாஸுக்கு போனோம்னா எல்லாரும் குரூப்பாக நம்மளோட ஆக்டிவிட்டி போடுவோம். அதுபோல் நம்ம இந்த விஷயம் படிக்கிறோமோ கூடவே கனெக்ட் ஆகும். இல்லை நம்ம இது படிக்க பார்த்தாது, ஒரு கிராஜுவேஷன் அடுத்து ஒரு மேனேஜ்மெண்ட் படிக்கணும். மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது சொல்லிக் கொடுக்கும். நம்மளோட இருக்கிற ஐடியாவையும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குமே, நம்மளோட நண்பர்கள், நம்ம ஒரு சூழ்நிலைகள், நம்ம கூட இருக்கிற பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நாட்கள் கொண்டு போய் இல்லை பத்தாது, எம்எல் படி, நான் படிக்க, இல்லை பத்தாது, நீ வந்து சட்டமன்ற உறுப்பினராக குழந்தைகளுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த சொசைட்டிக்கும் நல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது பத்தாது, அந்த நீங்கள் வந்து இவர் எம்எல்ஏ அந்த பத்தாது, அமைச்சர் ஆகணும், அமைச்சராக இருந்து மக்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சர்வீஸ் பண்ணணும். இல்லை அமைச்சராக பத்தாது, உணவு அமைச்சர் ஆகணும். உணவு கொடுத்தாதான் மக்களுக்கு மெயின் முக்கியம். உணவு, உடை, இருக்க இடம், இந்த 3 அத்தியாவசிய தேவை. அந்த மாதிரி ஒன்று ஒரு நம்ம சூழல் உருவாக்கி கொடுக்கும். நேச்சுரல் இதெல்லாம் நான் கேட்டு வாங்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக. நீங்களும் படிக்கிற காலங்களில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் படிக்கிற படிப்பு உங்களும் அறியாமல், உங்களுக்கும் தெரியாமல் உங்களை அடுத்த அளவு படிக்க போகும்.
நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் பேசுறது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பீச் எல்லாம் பண்ணாங்க. இந்த ஸ்பீச் கூடயே வராது, இந்த ஸ்பீச் கூட மற்ற ஆன்சர் ஆக்டிவிட்டி இருக்கும், அது அவங்க எடுத்துகிட்டு போவோம். ஒரு புத்தகம் எழுதுகிற ஒரு அந்த ஆசிரியர் உருவாகலாம். நம்ம ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டூடெண்டாக இருக்க மாட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் அக்காடமி வைக்கலாம். ஸ்போர்ட்ஸ் லெவலில் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அதை குவாலிட்டி ஆகலாம். ஒரு குழந்தைய பாட்டு பாடுறாங்க, இந்த குழந்தைகள் நாளைக்கு ஒரு ஏஎஸ் அக்காடமி உருவாகிறதோ இந்த கலை பண்பாடு துறைகள்லாம் ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்ததோ உறுதுணையாக இருக்கும். ஃபாலோ பண்ணணும். அதனால் எல்லாரும் இருப்பீங்க, எல்லாருமே நீங்கள் படிக்கிற நேரத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு பிரின்சிபல் வச்சுக்கணும். அது யார்கிட்ட பழகிறோமோ அந்த பழக்கவழக்கம் கூட ஏறும். வெளியே நம்ம 6th 7th 8th 9th 10th +1 +2 ஒவ்வொரு காலம் போகும்போது நம்மளோட உடல் மொழிகள் மாறும், நம்ம எண்ணங்கள் மாறும், நம்மளோட ஆக்டிவிட்டி மாறும். இந்த மாற்றங்கள்லாம் நம்ம நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும். கடைகள்லையோ பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லையோ பக்கத்து ஸ்கூல்லையோ பக்கத்து வீட்டு பக்கத்துலையோ இல்லை சினிமாவில் பார்க்குற மாதிரியோ இல்லை நம்ம செல்ஃபோனில் வீடியோ பார்க்குற மாதிரியோ இல்லை வாட்ஸ்அப்பில் நியூஸ் பார்க்குற மாதிரியோ தப்பான விஷயங்கள் டக்குனு மனசுக்கு இருக்காது. ஆனாலும் அது வெளியே வந்துடும். இல்லை இது நமக்கு உண்டானது இல்லை, இது நம்ம தேர்ந்தெடுத்தது இல்லை, இது நம்ம நல்வழிப்படுத்த அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதுதான் படிப்பு. ஃபஸ்ட்லேருந்து +2 வரைக்கும் போகிற படிப்பு முதல்ல எப்போ என்னன்னா நமக்கு எது சரி எது சரியில்லை, நமக்கு எது தேவை நமக்கு எது தேவையில்லை, நம்ம வாழ்க்கை சமுதாயத்துக்கு எது தேவை எது தேவையில்லை, எது நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் எது நம்பிக்கை கொடுக்காது, எது நாளைக்கு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம குழந்தை நம்ம இருக்கிற பேரண்ட்ஸையும் நம்மளோட சொசைட்டியையும் நேர்வழிப்படுத்தி கொண்டு போவோம். அதெல்லாம் பண்ண முடியும். அமெரிக்காவில் படிக்க நீ படிக்க முடியாது, ஜப்பானில் படிக்க நீ படிக்க முடியாது, ஆஸ்திரேலியா படிக்க நீ படிக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கும் குணாதிசயம் இருக்கும். இந்த பள்ளியில் சில காலை நேரங்கள் விளையாட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கால் அப்படிங்கிறது இருக்கும். இதே நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா க்ளோஸ் கால் இருக்காது, ஓப்பன் கிரவுண்ட் தான் பேசுவோம். ஓப்பன் கிரவுண்ட் தான் அது மாதிரி இருக்குது. அது மாதிரி எங்கே நம்ம எந்த ஸ்கூலில் படிக்கிறோமோ அந்த பள்ளியோட கல்ச்சர் என்ன இருக்குது, இல்லை அந்த பள்ளி என்ன சொல்லி கொடுக்குறாங்கிறத மனசெல்லாம் பதிய வச்சுட்டோம்னா 1லேருந்து +2 வரைக்கும் இதுதான் ஃபண்டமெண்டல் ஸ்டடீஸ். மனசில் பதிய வச்சுக்கிறது மட்டுமே வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் உங்களை சின்சராக போய்க்கிறோம். ஏதாவது தப்பு பண்ணினோம், தப்பை கற்றுக்கிட்டோம்னா அந்த லைஃப்பில் அந்த தவறான பாதைக்கு போய்ட்டு +2 முடித்த உடனே நீங்கள் என்ன சொல்லுவோம், கட்டில் அழுக்கப்பட்ட புறாக்கள் கிளிகள் மயில்கள் நீங்கள் தான் எந்த உலகத்துலாம் எவ்வளோ டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டி போகலாம். இந்த கட்டுக்கும் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கற்றுக்கணும், இப்படி தான் சிஸ்டம், இதுதான் சரி, இதுதான் நேர்மை, இதுதான் உண்மை. நம்ம காமராஜர் ஐயா மாதிரி காமராஜர் எங்கேயும் போட்டுறோன்னா ஒரு பார்வைக்கு மட்டுமே அவர் பள்ளிகளை படிக்கும் பள்ளிக்கூடம்லாம் இல்லை, என்னால் படிக்க முடியலையே அப்படிங்கிறதுனால அவர் அவரோட பதவி வந்தவரோட இல்லைங்க. பள்ளிக்கூடம் மிக முக்கியம் வந்து நிறைய பள்ளிக்கூடம் இருக்கு. பள்ளிக்கூட கட்டணம் மட்டும் இல்லை, எந்த ஸ்கூலுக்கும் அவர் இளமையை பயன்படுத்துகிறார். அவர் வீட்டு இடம் இடமாகட்டும், வீட்டு உடையாகட்டும், பழக்க வழக்கமாகட்டும், அவர் கூட பல எல்லாருக்குமே ஒரு எளிமையானவரை வழங்கினார். அதே போல் நம்ம என்ன கற்றுக்கிறோமோ, என்ன நம்ம மிஸ் பண்ணுறோம், எது இல்லைங்கிறத இந்த ஸ்கூலிங் பீரியட் +1லேருந்து +2 வரைக்கும் தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அப்போ தான் குரூப்பாக இருக்கும். காலேஜுக்கு போயிட்டா டிஸ்டன்ஸ் மாறி இருக்கும், அதோட சிஸ்டம் மாறி இருக்கும், அதோட தன்மைகள் மாறும். அங்கெல்லாம் போனால் படித்தா படிக்காட்டி போகும், புரிஞ்சாட்டி போகும். என்னோட கடமை கிளாஸ் எடுக்குது, அம்மா அப்பாவோட கடமை பணம் கட்டுறது, காலேஜோட கடமை எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, உனக்கு புரிஞ்சதை எடுத்துக்கும். எப்படி பஃபட் ஸ்டடீஸ் மாதிரி பஃபட்டில் போனால் என்ன சாப்பிட்றோம், என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிட்றோம். காலேஜுக்கு போயிட்டோம்னா என்ன பிடிச்சிருக்கோ அந்த துறைகள்லாம் பலமாக போகணும். ஆனால் இந்த +2 வரைக்கும் நான் காலகட்டம் மட்டும்தான் நம்மளை நேர்வழிப்படுத்திருக்காங்க. நம்ம டீச்சர்ஸ் கூடயே இருப்பாங்க, ஹெட்மாஸ்டர்ஸ் கூடயே இருப்பாங்க. நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் மாற்றத்தையே அது பண்ணாதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூலில் மட்டும்தான் இருக்கும். இதை கண்டிப்பாக எடுத்துக்காங்க. நம்ம அம்மா நம்ம அப்பா நான் சொன்ன மாதிரி நம்ம முதலமைச்சர்கள் தாய்மாமன்னு சொல்லுவாங்க. இருக்கும் ஏன் சொல்கிறாருன்னா தாய்மாமன் அது அளப்பரியான அன்பு. அது எல்லாம் இந்த குழந்தைங்க எதாவது பண்ணணுமே எதாவது செய்யணும் அன்பு. அம்மா அப்பா அடுத்தது தாய்மாமா தான் அது சிறந்த ஒரு ரிலேஷன்ஷிப். பெண் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் என் சகோதரன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அந்த சகோதரன் நல்லது தான் செய்வோம், கூடயே இருப்போம். இதை பண்ணாத தப்பு சொல்லி போட்டுருக்கோம். அதே போல் நம்ம பள்ளிக்கூடங்கள்லையும்
நம்ம படிக்கிற நாட்களில் எவ்வளோனா படிங்க, படிக்காம கூட இல்லை, தப்பு இல்லை. ஆனால் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கணும். திருக்குறளை படிக்கிற மாதிரி 1030 பொருள்களையும் நல்ல ஒழுக்கங்கள் படிக்கிற எல்லா புத்தகங்களையும் நல்ல ஒழுக்கங்கள். எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதில் எழுதிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். பாடல்கள் ஒவ்வொரு அடுத்த சீக்வன்ஸையும் அந்த படம் பார்த்து ஸ்டாப் பண்ணி எழுதி நிதானமாக பாடணும், அப்போ தான் புரியும். அது போல் ஸ்பீச் எங்கே கம்மா பண்ணணும், கேட்குறவங்கலாம் தூங்குறாங்களா, கேட்குறவங்க பிடிச்சிருக்கா, இந்த எங்கள் கூட மேலே இருக்க மாதிரி கவனிக்கிறாங்களா, அதை பார்த்து அதை பேசணும். போல் கண்ணீர் பருவங்கள் இருந்தது அது சிறந்த பசுமையான பருவங்கள். இந்த போல் நிறைய அனுபவங்கள் வரும். நல்ல அனுபவங்களையும் நல்ல ஆக்டிவிட்டியையும் புத்தகங்களுக்கு மட்டுமல்ல, நம்ம சொசைட்டியில் இருக்கிறதும் சரி, நம்ம டீச்சர் சொல்லிக்கிறதும் சரி, நம்ம கூட பலரும் வளர்த்துக்கிட்டது மனசு நிறைய பதிவு வச்சுக்கோங்க. இந்த +2 வரைக்கும் போன்ற ஆக்டிவிட்டி மட்டும்தான் உங்களை அடுத்தடுத்த நாட்களில் ஒரு காலங்களில் ஐஏஎஸ் ஆகவோ, ஐபிஎஸ் ஆகவோ, பிஸ்னஸ்மேனாகவோ, கல்வியாளராகவோ, புத்தக உரிமையாளராகவோ, இந்த மாதிரி டீச்சர்ஸ் ஆகவோ, இந்த எங்களை மாதிரி ஒரு பியூரோக்ராட்ஸ் ஆகவே, அரசியலாளர்களாகவோ கொண்டு வரும். இதெல்லாம் ஒரே சிஸ்டம். இங்கே படிக்கிறது மட்டும் எல்லா காலங்களும். என்னோட காலேஜ் ஸ்கூலிங் பீரியடில் நான் 10th படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலில் வருவோம். ஸ்கூல் முடிச்ச உடனே ஈவினிங் 5 to 6 டைம் கொடுத்துருவாங்க. டைமில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தேர்ந்தெடுத்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்டுக்கு 60 உட்கார வச்சு தனி ஸ்பெஷல் கிளாஸ் கொடுப்பாங்க. படிக்க சொல்லுவாங்க, ரைட்டிங் இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சது ஒன்றும் இருக்காது. +2 போகும்போது நம்மளாக போய் சேர்ந்து படிச்சுக்குவோம். கொடுப்பாங்க, படிப்போம், புரியுது, வீட்டை படிச்சுக்குவோம். அது போல் ஒவ்வொரு காலங்களையும் படிப்புக்கு கொஞ்சம் முக்கியம். அந்த முக்கியமான நாட்களை டீச்சர்ஸ் கோயும் பேரண்ட்களை கொடுத்துருக்கணும். நிறைய பேர் போவேன், நேஷனலுக்கெல்லாம் போவேன். ஒரு விஷயம் சொல்லுவேன், உணவு முக்கியம்னு சொல்லுவேன். உணவு ஏன் முக்கியம்னா, உணவு இருந்தால் தான் உடல் தைரியமாக இருக்கும், பலசாலியாக இருக்கும், உடம்பு நோய் நொடி வராது. அது ஒரு திருப்தி கொடுக்கும். வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் கேட்க முடியும், வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளோட ஆக்டிவிட்டியை பக்கம் பண்ண முடியும். அதை போல் நம்ம படிப்பும் மூளைக்கு மனதுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் புரிஞ்சிருக்கோ, இதெல்லாம் புரியுதோ, இதெல்லாம் தெரியுதோ, அதை கவனம் செலுத்துங்க. உங்கள் கவனம் செலுத்துறது நல்லது இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், அது மன வலிமையை கொடுக்கும். நம்மளால் சாதிக்க முடியுங்கிற நோக்கத்தை கொடுக்கும். இல்லை அனைத்து குழந்தைகளும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குழந்தைகளுமே நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வரணும். இன்னைக்கு இருக்கிற பல போதை கலாச்சாரங்களோ, அடிமை கலாச்சாரங்களோ, ஒரு பதட்டமான சூழ்நிலை கலாச்சாரங்களோ, என்னால் முடியுமா அப்படிங்கிற கலாச்சாரத்தை விட்டுட்டு நம்மளால் முடியும், எதையும் சாதிக்க முடியும், எனக்கு அந்த தைரியம் இருக்குது, எனக்கு அந்த திறமை இருக்குது, எனக்கு மன வலிமை இருக்குது, எனக்கு சொல்லி டீச்சர்ஸ் இருக்காங்க, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, காலேஜ் இருக்குது, நல்ல அறிவுரையாளர்கள் இருக்காங்க, எனக்கோட மன வலிமையோட அனைத்து பெண் குழந்தைகளும் அனைத்து குழந்தைகளுமே ஒரே நோக்கம் தான் இருக்கணும், என்னால் சாதிக்க முடியும். எம்பிபிஎஸ் எழுத முடியல, பரவாயில்ல, அடுத்த ரோடு பார்த்துட்டு இருக்கேன். என்னால் காலேஜ் சேர முடியல, பரவாயில்ல, அடுத்த ரோடு பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஒரு சூழலில் நம்ம நெகட்டிவ் அமைச்சா கூட இந்த நெகட்டிவ் இல்லை, நம்ம டோர் டேரக்டாக இருக்கிறதுக்கு காலை 8 மணிக்கு வரேன்னு சொன்னேன். கடையில் வர முடியல, 10 மணிக்கு வந்துச்சு, 8 மணிக்கு வர முடியல, இல்லை 10 மணிக்கு வர சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி நமக்கு இயற்கையும் நம்மளோட சுற்றுப்புறங்களும் நம்மளோட சூழ்நிலைகளும் அடுத்த டோர் போக அடுத்து காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் மனம் தாராகவும் நேர்மையாகவும் எல்லாருமே ஒரே கோல் தான். நான் நல்ல செஞ்சேன், மன வலிமையாக இருப்பேன், வீட்டில் இருக்கிற பிரச்சனை, படிக்க முடியாத பிரச்சனை, ஸ்கூல் இருக்கிற பிரச்சனை, நடந்து வருகிற பிரச்சனைகள், ஃபினான்சியல் பேர்டன்ஸ் இருக்குது, படிக்க புரியல, படிக்க முடியல, எல்லாமே இதாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் பீட் பண்ணி வரணும், அதுதான் தேவை, அதுதான் மனவலிமை. இதெல்லாம் கடந்து போகும். நீ 2026ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டாம் கடந்து போகும், அது யாரும் நிற்காது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள், இன்னைக்கு நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் இந்த வருஷம் இல்லை, மாறி போயிடும். இந்த மாதம் வந்து அடுத்த மாதம் எக்ஸாம் சீசன் வரும், மார்ச் மாதம் எக்ஸாம் வரும்,
பேப்பர்லாம் மாற்றி வரும்போது ஆனால் எக்ஸாம் முடிஞ்சு அவ்வளோதான் 1 மந்த் எக்ஸாம் ஓவர். அந்த அதுவும் கடந்துடும். அதே போல் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா சூழலும் பிரச்சனை வந்தால் அது கடந்து போகும். டோன்ட் வரி. அதுலேயே மனம் உணர்ந்துக்கிட்டு என்னால் முடியலைங்கிறத விட்டுட்டு என்னால் முடியும் மனவர்கள் எந்த குழந்தைகள்லாம் மனசில் இருக்கோ ஆழமாக பதியுதோ சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியுதோ உங்களோட முயற்சி உங்கள் வாழ்க்கை இன்று மட்டுமல்ல இன்னும் இருக்கப்பட்ட உருவாடுகளும் சீரன் சிறப்பமாகவும் மன வலிமையாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களெல்லாம் இருந்து பேசி பழகி உங்களெல்லாம் பார்த்து சல்யூட் பண்ணுறதுக்கும் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் இருக்கிற எல்லா டீமும் கூட இருந்து இந்த ஒரு நேரத்தை சொல்லுவாங்க குவாலிட்டி டைம் சொல்லுவாங்க. சாப்பிடும்போது கவனித்து சாப்பிடணும், படிக்கும்போது கவனித்து பேசணும், வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ குவாலிட்டி அவங்களோட மட்டும் டெடிக்கேட்டிவாக பேசணும். இந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் மனமான வாழ்த்துக்கள். நன்றி.